ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டியில் பொருட்காட்சி தான் போட்டிருக்காங்க. முருகா தேட்டர் பின்னாடி அங்கே தான் போகிறோம். வாங்க பார்க்கலாமா? பொருட்காட்சி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். என்ட்ரி டிக்கெட் வந்து 100 ரூபா. ஒரு பர்சனுக்கு வந்து 100 ரூபா. பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் கூப்பன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் பசங்களுக்கு இல்லை. அதனால் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் எடுத்தது. அங்கே ஸ்டில்ஸ் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் இடம் இருந்தது. அதனால் ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டோம். பசங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்களா, கூப்பன் வேறு ஸ்கூலில் கொடுத்து அனுப்பினாங்கள, அதனால ஆர்வமாக இருந்தாங்க. இட்டுட்டு போக சொல்லி சரின்னு இட்டுட்டு போனோம். போகிறப்போ ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் போயிருந்தோம். இந்த இடம் வந்து துபாய் நீர்வீழ்ச்சின்னு சொல்லி போட்டிருந்தது. ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதேமாதிரி சிங்கம் வாயிலேருந்து தண்ணி ஊற்றுடுது. இது வந்து சிங்கப்பூர் இதுன்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளார போனால் இப்படி தான் இருந்தது. பொருட்காட்சின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கடை தான் இருந்தது. ஓரளவு பார்த்தா ஒரு 5-6 கடை தான் இருந்தது. இந்தமாரி திங்ஸ்லாம் விற்கிற கடைங்க 2 கடை. அப்புறம் 90s கிட்ஸ் சாக்லேட்ஸ்லாம் விற்கிற ஒரு கடை ஒன்று இருந்தது. அப்புறம் அல்வா கடை ஒன்று இருந்தது. அப்புறம் கொஞ்சம் டாய்ஸ்லாம் வச்சு ஒரு கடை இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடைங்களே இருந்தது. உள்ளார போனால் பசங்களுக்கு விளையாடுறது ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு போனோம். இந்த கடையில் தான் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் விலையெல்லாம் ரேட் அதிகமாகவே வச்சுருந்தாங்க. நம்ம வெளியில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருந்தது. ஆனால் எல்லா திங்ஸும் இங்கே கிடச்சிது. ஆனால் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. சும்மா ஒரு பார்த்துக்கிட்டு அப்படியே வெளில வந்துட்டோம். ஒரே ஒரு திங்ஸ் மட்டும் தான் வாங்கினோம். இதுதான் 90s கிட்ஸ்லாம் சாப்பிட்டோம்ல, அந்த இது சாக்லேட்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே தான் கொஞ்சம் ஒரு 5 விதமான சாக்லேட்ஸ்லாம் வாங்கினேன். இதில் எது உங்களுடைய ஃபேவரெட்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். யாருக்கு எந்தெந்த மாதிரி டேஸ்ட்டுன்னு பார்க்கலாம். என்ன மாரி யாருக்கு ஒத்து போகுதுன்னு பார்க்கலாம். இலந்த வடை, எடக்கல் மிட்டாயி, அப்புறம் வந்து டேடி மம்மின்னு ஒரு சாக்லேட் இருக்கும்ல அது. நிறைய அப்பளம், பேப்பர் அப்பளம். யாருக்கெல்லாம் பேப்பர் அப்பளம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். 3D ஷோன்னு போட்டிருந்தாங்க. உள்ளார போய் பார்த்தோம். ஆனால் நாங்கள் உள்ளார உட்காந்து பார்க்கல. நான் இந்த ஒரு கேம் மட்டும் தான் விளாட்னேன். 3 பால் கொடுத்து த்ரோ பண்ணி அந்த இதை உடைக்கிறது தான் இது. 2 பால் ட்ரை பண்ணேன். அதில் என்னால் கலைக்க முடியலன்ட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஒரு பாலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு கொடுத்துருந்தேன். அவங்களும் போட்டது பால் மிஸ் ஆகிடுச்சு. அதோட கேம் விளாடலை நான். பசங்க வந்து ஜம்ப் பண்ணுற கேம்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. 2-3 கேம்ஸ்க்கு ப்ளே பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதனால் பசங்க போகல. பொருட்காட்சினா நிறைய ஃபுட் ஸ்டால் நிறைய இருக்கும்ல. இங்கே வந்து ஒரே கடை தான் இருந்தது. நிறைய கேம்ஸில் யாரும் விளையாடவே இல்லை. இந்த பம்பரம் மிட்டாய் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது டேடி மம்மி சாக்லேட் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து வாயில் போட்டால் ரோஸ் கலராக மாறும்ல, அந்த சாக்லேட் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் பேப்பர் அப்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து காயின் சாக்லேட் இருக்குல்ல, அது வாங்கியிருந்தேன். அம்மா டேடி சின்ன வயசாக இருந்தப்ப வாங்கி சாப்பிட்ட சாக்லேட்ஸ்லாம் இதுதான் அப்படின்னோடனே சாப்பிட்டு பார்க்குறோம்மா அப்படி சொல்லிட்டு நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.